ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டா உடலில் என்னென்ன அற்புத மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியணுமா? சிவப்பு கலரில் மணி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த மாதுளம்பழத்தோட விதைகள் வெறும் சுவையான பழத்தோட விதைகள் மட்டும் இல்லை, இது உடம்புக்கு தேவையான சக்தி தருது, நோய் எதிர்ப்பு திறன், இதய ஆரோக்கியம், இரத்த சோகையை தடுக்கிறது, சருமத்துக்கு பொலிவை தருது, மூளையோட செயல்பாடு வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். மாதுளையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், பாலிபீனால்கள்லாம் இருக்குது. இது உடலில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த வீடியோவில் மாதுளையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மாதுளை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு மாதுளையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? கலோரிகள், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, புரதம், கொழுப்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், விட்டமின் B9, பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே மாதுளம்பழத்தின் மூலமாக நமக்கு அப்படியே கிடைக்கும். சருமத்தை இளமையாக வச்சுருக்கிறதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முகங்களில் வரக்கூடிய முக சுருக்கங்களை தாமதப்படுத்துது. சருமத்துக்கு இயற்கையாக ஒரு பொலிவை கொடுக்கறதுக்கும் கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. நார்மலாகவே உடலில் கொலாஜன் உற்பத்தி செய்கிறதுக்கு மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 வயசு கடந்தாலே கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது தானாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டவங்களாம் மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறப்ப அது கொலாஜன் உற்பத்தியை தூண்டுறதுக்கும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துகிட்டு வர்றப்ப முகத்தை பொழிவோடு வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மூளையோட செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் இருக்கக்கூடிய பாலிபீனால்கள் இருக்குல்ல, இது நினைவாற்றல், மூளையோட செல்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக சின்ன குழந்தைகள், வயதானவங்களுக்கு மாதுளையை தொடர்ந்து கொடுக்குறப்ப அது கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், மெமரி பவரை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வயதானவங்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த உணவாக மாதுளை இருக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமாக பெண்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதிக அளவில் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து குறைபாட்டால் வரக்கூடிய அனிமியா வருது. இதனால பெண்கள் ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. இரும்பு சத்து குறைய ஆரம்பிக்கும். விட்டமின்கள், விட்டமின் சி, தாவர சேர்மங்கள் எல்லாம் சேர்த்து அவங்களோட இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படும். ஹீமோகுளோபின் உருவாக்குறதுக்கு கூட இது உதவியாக இருக்கும். உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. பெண்களுக்கும் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் மாதுளை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்னே சொல்லலாம். அனிமியா அதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, உடல் சோர்வாக இருக்கும், எப்பயுமே அவங்க டயர்டாக இருப்பாங்க, தூக்கம் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் இரும்பு சத்து குறைபாட்டால் வரக்கூடிய பிரச்சனை தான். அதை சரி பண்ணுறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர்னு ரத்தம் ரொம்ப கம்மியாயிரும். அந்த டைமில் ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இரத்த சோகை அபாயத்தை தடுக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளையில் இருக்கக்கூடிய பாலிபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறத குறைக்கிறதுக்கு பயன்படுது. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது. நல்ல இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறதுக்கும் தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் சீராக இரத்த ஓட்டம் ஓடுறதுக்கும் இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் மாதுளம்பழம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பழமாக உங்களுக்கு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளம்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது நம்மளோட உடம்போட பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ் தொற்றுக்கள் இதோட தாக்குதலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு மாதுளம்பழத்தை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பருவ காலத்தில் வருள்ள அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரி
மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு மாதுளம்பழத்தை சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அதாவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் மாதுளம்பழத்தை கொடுக்குறப்ப சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை தரதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளையில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், விட்டமின்கள், தாதுக்கள்லாம் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான எனர்ஜியும் டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் மாதுளை ஒரு சிறந்த உணவாக இருக்கும். விளையாட்டு வீரர்கள், கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள், மாணவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே அவங்களுடைய எனர்ஜிக்காக, முக்கியமாக பெண்கள் மாதுளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். உடல் சோர்வை போக்கி ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மாதுளை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த உணவு மட்டும் இல்லைங்க, சிறந்த ஸ்நாக்ஸ் கூட. இதில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது. உடலுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. அலர்ஜியை குறைக்கிறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நாள்பட்ட அலர்ஜி இருக்குல்ல, அது பல நோய்களுக்கு வழிவகுத்துரும். இதில் இருக்கக்கூடிய எலாஜிக் அமிலமும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கு உதவுது. சிலருக்கெல்லாம் அலர்ஜி காரணமாக தான் மூட்டுகளில் வலி, வீக்கம் இதெல்லாம் வருது. அந்த அலர்ஜியை போக்குறதுக்கும் குறைக்கிறதுக்கும் சிறந்த உணவாக மாதுளம்பழம் இருக்குங்க. ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளையில் இயற்கையான சர்க்கரை இருந்தாலும் அதனோட நார்ச்சத்து, பாலிபீனால்கள்லாம் ரத்த சர்க்கரை திடீர்னு உயர்றதை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் தினமும் அளவோட மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடைய மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பொட்டாசியம் மாதிரியான சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் தேவைப்படுது. இது எல்லாமே மாதுளம்பழத்தில் இருக்கு. ரத்த நாளங்கள் சீராக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த ஃப்ரூட் அப்படின்னா மாதுளம்பழத்தை சொல்லலாம். இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துறதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடல் நுண்ணுயிர்களோட ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் செரிமானம் சீராக நடைபெறதுக்கும் உதவியாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாதுளையை தொடர்ந்து எடுக்கிறப்ப ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த உணவாக இருந்தாலும் அதை நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமுஜமும் நஞ்சாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தினமும் அளவோட ஒரே ஒரு கப் மாதுளம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி சாப்பிட முடியாது, பல்லு இல்லை, கடிச்சு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஜூஸாக எடுத்துக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். எப்பொழுதுமே பழங்களை ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே வாயில் நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்றப்ப அதில் இருக்க சத்துக்கள் முழுமையாக உடலில் போய் சேரும். நீங்கள் மாதுளை இப்படி தான் சாப்பிடணும், ஜூஸாக தான் குடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அளவுக்கு அதிகமாக எடுக்க வேணாம். அளவோடு எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோவில் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு மாதுளம்பழம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.